ரவி ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்ருதியோட அம்மா அங்கே வராங்க. மாப்பிள்ள, நீங்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த மாதிரி சின்ன ஹோட்டலில் செஃப்பாகவே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க? இந்தாங்க பிளாங்க் செக், இது ஸ்ருதியோட அப்பா தான் கொடுத்தாங்க, இதை நீங்கள் வச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் இப்போதைக்கு பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நானே பார்த்துக்கிறேன்னு நம்ம ரவி என்னதான் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு சொன்னாலும் ஸ்ருதியோட அம்மா கொஞ்சம் கூட கேட்குறதே இல்லைங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா மறுபடியும் ரவியை தான் திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், அந்தந்த வயசுலேயே குழந்தை பெற்றுக்கிட்டா தான் நல்லது, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் தள்ளி போடுவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் 2 திட்டிட்டு போகிறாங்க. இந்த மொத்த கோவத்தையும் ரவி எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நம்ம ஸ்ருதி கிட்ட தாங்க இறக்குறாங்க. என்ன ஸ்ருதி, இதெல்லாம் எதுக்கு உங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணுறாங்க? இதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ உங்கள் வீட்டில் வரதட்சணை வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரவி? அவங்க வந்துட்டு என் மேலே இருக்க பாசத்தில் கொடுத்தாங்க, உனக்கு விருப்பம்னா யூஸ் பண்ணு, இல்லைனா கிழிச்சு போடு, இதனால ஏன் என்ன திட்டுற அப்படின்னு நம்ம ஸ்ருதியும் கோவமாக திட்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி அவங்க பையன் கிறிஷை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு போகிறாங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரம்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு கார் வருது. கார்லேருந்து யார் வரான்னு கண்டிப்பாக நம்ம கெஸ் பண்ண முடியும். முத்து மீனா தான் வராங்க. இல்லைம்மா, நான் அந்த பக்கமாக ட்ரெஸ் கடைக்கு போனேன், அப்போது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கிறிஷ் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிறிஷுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கேக் வெட்ட போகிறாங்க. அப்பன்னு பார்த்து கிறிஷுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா நினைப்பு தானங்க வரும். அம்மான்னு அழுதுகிட்டே இருக்காங்க. வெளியில் வந்து சரி என்னதாண்டா உனக்கு பிரச்சனைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரோஹிணியோட அம்மாவும் உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. இவன் வந்துட்டு என் பையனோட பையன் கிடையாது, என் பொண்ணோட பையன்தான் இது, என் பொண்ணுக்கு நான் தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், வயசு ரொம்ப அதிகமான ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு கடுப்பாக தாங்க இருக்குது. இதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கடன் போட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.